வணக்கம். திரையரங்கம். பூல் சக் மாஃப். இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கரண் சர்மா. காமெடி கலந்த, காதல் கலந்த குடும்பக் கதை இது. ரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன். அவன் டிட்லி அப்படின்ற ஒரு இளம் பெண்ணை காதலிக்கிறான். அந்த டிட்லி பணக்கார வீட்டு பெண். அவளை காதலிப்பது அப்படின்னு வரும்போது திருமணம் செஞ்சு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா? திருமணம் செஞ்சு அப்படின்னு வரும்போது அந்த டிட்லியினுடைய பெற்றோர்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இந்த காதலை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, தங்களுடைய வீட்டிற்கு மணமகனாக வரக்கூடிய இளைஞன் அரசாங்க வேலையில் இருக்க வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அவங்களுடைய அப்பா, அந்த பொண்ணுனுடைய அப்பா. இவன் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாதான் அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவர் தருவார். இப்படிப்பட்ட நிலையில் அரசாங்க வேலை கிடைக்கிறது அப்படின்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இவனுடைய திறமையை வைத்து அப்படின்னா அது உடனே கிடைக்காது. அப்போ வேறு என்ன செய்கிறது அப்படின்போது, ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு லஞ்சம் கொடுத்து அரசாங்க வேலை அவனுக்கு கிடைச்சிருது. கிடைச்ச பிறகு அந்த திருமணம் நடக்கக்கூடிய சூழல் உண்டாகி விடுகிறது. அந்த திருமணம் நடக்க போகிற இடத்துல தான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்றது தெரியுது. என்ன அப்படின்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்க வேலை இருக்குல்ல, அதை வேறொரு பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய ஏழை வாலிபனுக்கு தாரை வாத்து கொடுத்து அப்படின்னு இருக்குல்ல, தனக்கு கிடைச்ச வேலையை இன்னொருத்தனுக்கு இவன் கொடுத்துட்றான். அதனால் இவன் யாருக்கு கொடுத்தானோ அவன் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டான். இப்போ இவன் அந்த அரசாங்க வேலையில் இப்போ இல்லை. இந்த விஷயம் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பித்த பிறகு அந்த திருமணமே நிற்க போகிற ஒரு சூழ்நிலை உண்டாக்கி விடுகிறது. அந்த நிற்கிற நிலைமையில் ஒரு பெரிய மனிதர் அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைந்து, இவன் எப்படிப்பட்ட மகத்தான மனிதன், எந்த அளவிற்கு இரக்க குணம் உள்ளவன், ஏழைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கனிவு மனம் கொண்டு உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருப்பவன் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அவனை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, என்ன சொல்ல போனால் அந்த பொண்ணுனுடைய அப்பா அம்மா அவங்க 2 பேரும் கூட அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மருமகன் தான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவரை நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட, இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த உதவும் குணம் படைத்த மருமகன் நமக்கு கிடைத்திருக்கிறான் அப்படின்னு நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் உண்டாகி, இவனை எப்படி மருமகனாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் இந்த படத்தினுடைய கதைக்கரு. ரஞ்சன் கதாபாத்திரத்தில் ராஜ்குமார் ராவ் அருமையாக நடித்திருக்கிறார். இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக அவர் பொருந்தி இருக்கிறார். வாமிகா கபி, இந்த பெண் தான் அந்த டிட்லி கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருப்பவர். தன்னுடைய இயல்பான நடிப்பால் அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் உயிர் தந்திருக்கிறார். ரஞ்சனுடைய தாயாக சீமா பாவா சிறப்பாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். அரசாங்க வேலை அந்த இளைஞனுக்கு கிடைப்பதற்கு உதவக்கூடிய பகவான் தாஸ் என்ற கதாபாத்திரத்தில் சஞ்சய் மிஸ்ரா அருமையாக நடித்திருக்கிறார். படத்தின் உச்சகட்ட காட்சியில் மிகப்பெரிய திருப்பம் உண்டாவதற்கு மூல காரணமாக இருப்பதே அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம்தான். அமேசான், எம்ஜிஎம் ஸ்டுடியோஸும் மேடாக் ஃபிலிம்ஸ் என்ற பட நிறுவனமும் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றன. சுதீப் சட்டர்ஜி இந்த படத்திற்கு அருமையாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய படத்தொகுப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தி மனிஷ் பிரதான் தன்னுடைய பங்களிப்பை பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார். இளமை ததும்பக்கூடிய காதல் காட்சிகளை கொண்ட இந்த குடும்ப கதையை நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு கரண் சர்மா இயக்கியிருக்கிறார். கலகலப்பான காதல் கலந்த ஒரு குடும்ப கதையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.